டானிக் என்கின்ற நிலையிலே உடல் உரமூட்டியாக விளங்குகிறது. டிமென்ஷியட் என்கின்ற நிலையிலே மேற்பூச்சு மருந்தாகி உள்ளே இருக்கின்ற அழற்சி, எரிச்சல், வீக்கம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு ஹெப்பாட்டிக் ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலே இருவித ஈரல்களுடைய செயல்பாட்டை தூண்டக்கூடியதாக இது திகழ்கிறது. மைல்டு டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீர் பெருக்கியாக இது நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே காம விருத்தினியாக, காமத்தை தூண்டக்கூடியதாக இந்த அமிர்த வள்ளி நமக்கு பயன் தருகிறது. இப்படி பல்வேறு பயன்களை தரக்கூடிய இதனுடைய இலையும் சரி, அதனுடைய கனிகளும் வேர்களும் பட்டைகளும் சமூலமாக சேர்ந்து நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இப்பொழுது இந்த சீந்தில் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையை பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சீந்தில் கொடியோட மருத்துவ குணங்கள் என்ன, சீந்தில் கொடியோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம சீந்தில் கொடியோட தண்டு பகுதியை பயன்படுத்தி மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம், வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து, அதே போல கேஸ் ட்ரபிள், செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சீந்தில் சூர்ணம், சுக்கு, தனியா, கற்கண்டு, பால். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு தனியா தட்டி போட்டுக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு தனியா தட்டி போட்டுக்கலாம். இதோட நம்ம சீந்தில் கொடியோட சூர்ணம், இது நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சீந்தில் தண்டுகள், நல்ல முற்றிய தண்டுகளை இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சு வச்சிருப்பாங்க. இந்த தண்டுகளோட நடுவுல பார்த்தோம்னா இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். இதை வச்சு நம்ம இதை அடையாளம் கண்டு கொள்ளலாம். இதை எடுத்து நாம தண்டுகளை வாங்கி நம்மளே பவுடர் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஹார்டா இருக்கும், இது சீக்கிரம் அறப்படாது. அதனால சீந்தில் பவுடரே வாங்கிக்கலாம். சீந்தில் சூர்ணம் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். கற்கண்டு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கற்கண்டு சேர்க்காம அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம். வேணும்னா கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம். இதோட சுக்கு பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். சீந்தில் சூர்ணத்தோட தனியா, சுக்கு பொடி, கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் கொதிச்சதும் இந்த வடிகட்டிட்டு இதோட நம்ம காய்ச்சிய பசும் பால் சேர்த்து தினமும் காலை மாலை இரு வேளையும் பருகிட்டு வரும்போது 40 வயதுக்கு மேற்பட்டவருக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி கம்மியாகும், மூட்டுகள் பலம் பெறும், மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய தேய்மானத்தை தடுக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும். அது மட்டும் இல்லாம கேஸ் ட்ரபிள், செரிமான கோளாறு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். தினமும் ஒரு வேளை உணவு பருகிட்டு வரும்பொழுது செரிமான கோளாறுகள் சரியாகும். இந்த சீந்தில் ஒரு இம்யூனோ மாடுலேட்டரா செயல்படுறதுனால நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சீந்தில மருந்தை பயன்படுத்தலாம். ஒரு துணை மருந்தா இதை எடுத்துட்டு வரும்பொழுது ஆட்டோ இம்யூன் ஆக்டிவிட்டி கம்மியாகும். இந்த நோய் எதுவா இருந்தாலும் அதோட தீவிரம் கம்மியாகும். சீந்திலுக்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம சீந்தில் பொடி, இந்த தண்டு மற்றும் இலைகள் இதை 2மே பயன்படுத்தலாம். சீந்தில் சூர்ணத்தை தினமும் வெந்நீர்ல இட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாற்றி குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கம்மியாகும். இந்த சீந்தில் கொடி நமக்கு கிடைச்சதுன்னா இந்த இலைகளை நம்ம பறிச்சு, ஃப்ரெஷ்ஷான இலைகளை பறிச்சு நிழல்ல உலர்த்தி காய வச்சுட்டு அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் இந்த இலை பொடி ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு வெதுவெதுப்பான பால், நல்ல நீர்மையான பால், பசும் பால்ல கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கம்மியாகும். அதே போல வயிற்று புண்கள் இருந்தாலும் ஆறும். இந்த சீந்தில் இலைகளை வெளிப்பூச்சா நம்ம வலி நிவாரணி மருந்தா பயன்படுத்தலாம். தண்ணீர்ல இந்த சீந்தில் இலைகளை இட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வெதுவெதுப்பான சூடா இருக்கும்போது நம்ம காலை முக்கி வச்சுட்டு இருந்தோம்னா நரம்புகள்ல ஏற்படக்கூடிய வலி, நரம்புகள்ல ஏற்படக்கூடிய இசிவு இது எல்லாமே கம்மியாகும். இப்போ இந்த சீந்தில் கஷாயம் தயாராயிடுச்சு. இந்த வடிகட்டிட்டு இதோட பால் சேர்த்துடலாம். இதோட பால் சேர்த்துக்கலாம். சீந்தில் சூர்ணம், தனியா, சுக்கு, கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலை இரு வேளையை 100 ml அளவுக்கு பருகிட்டு வரும்பொழுது மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலி, வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல
வயிற்று உப்புசம், இன்டைஜஷன் போன்ற செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே மரங்களிலே மிகுதியாக படர்ந்து சிவந்த பழங்களை பெற்றிருப்பது, சுண்டைக்காய் அளவுக்கு உடைய பழங்களை சிவந்த தன்மை உடையதாக பெற்றிருப்பது